Hello all, welcome to TNPSC Knowledge Point. நம்ம இந்த வீடியோவில் பாலிட்டியோட ஆர்டிகல்ஸ் அண்ட் பார்ட்ஸ் பற்றி தான் கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 5ல் இருக்க ஆர்டிக்கல் மொத்தமாக பார்ட் 5ல் ஆர்டிக்கல் 52லேருந்து 151 வரை இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம 52லேருந்து 78 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். அதில் பிரசிடெண்ட் பற்றியும் துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அந்த கவுன்சில் பற்றிலாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிக்கல் 79லேருந்து 122 வரை பார்க்கலாம். ரிமைனிங் நெக்ஸ்ட் பார்ட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் 79லேருந்து 122 வரை யாரை பற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட் பற்றியது. ஸோ பாராளுமன்றத்தை பற்றிய டீட்டெயில்ஸ் தான் இந்த ஃபுல் ஆர்டிகல்ஸ்லேயுமே இருக்க போகுது. ஸோ அதை அப்படியே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 79 அப்படின்றது ஒரு பார்லிமெண்ட்டோட அமைப்பு. அதாவது பார்லிமெண்ட்டோட அமைப்புன்றது அதுக்குள்ளார யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் 79ல் சொல்லியிருக்காங்க. அதாவது குடியரசுத் தலைவர் இருப்பார், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பாராளுமன்றமாக இருக்கும். அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 79. ஆர்டிக்கல் 80 பார்த்தோம்னா அதுலேயும் பர்டிகுலராக யார், ராஜ்யசபா தான் ஃபஸ்ட் இல்லையா. ஸோ அந்த ராஜ்யசபா பற்றியும் அந்த ராஜ்யசபாவோட பிரதிநிதிகள் எத்தனை பேர் இருப்பாங்க, யாரெல்லாம் இருப்பாங்க, என்ன கேட்டகரி வச்சு பிரதிநிதிகளை செலக்ட் பண்ணுவாங்க, ஸோ அப்படின்றது பற்றி ஆர்டிக்கல் 80 இருக்கும். அடுத்தது ராஜ்யசபாவுக்கு அடுத்தது யாரும் லோக்சபா. ஸோ ஆர்டிக்கல் 81 எதை பற்றியதுன்னா லோக்சபா பற்றியது. ஸோ லோக்சபாவில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் யாராக இருப்பாங்க அப்படின்னா டேரெக்டாக மக்களால் ஓட் பண்ணி செலக்ட் பண்ணவங்க தான் லோக்சபாவில் இருப்பாங்க. ஸோ அவங்க மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவங்க தான் மக்களவையில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் ஆர்டிக்கல் 81ல் இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 82 எதை பற்றியதுன்னு பார்த்தோன்னா தொகுதி மறுசீரமைப்பு. அதாவது இப்போ ஒவ்வொரு சீட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா லோக்சபாவில், அது வந்து மக்கள் தொகைக்கு ஏற்றப்பில் தான் இருக்கணும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு விஷயம் ஆச்சுல்ல. ஸோ வந்து ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா மக்கள் தொகையில் அந்த லோக்சபாவில் இருக்க உறுப்பினர்களோட எண்ணிக்கையே அந்த மாநிலத்தில் அவங்களோட மக்கள் தொகை எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத அதை வச்சு தான் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. ஆர்டிக்கல் 83ல் பதவிக்காலம் பற்றியது. ஸோ எல்லாருக்கான பதவிக்காலமுமே இதில் இருக்கும். அதில் முக்கியமாக ராஜ்யசபா வந்து ஒரு நிரந்தரமான அவை, மக்களவையோட பதவிக்காலம் பார்க்கும்போது 5 வருஷம் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில் இதை பற்றியது தான் ஆர்டிக்கல் 83. 84 வந்து ஒரு அவங்க அந்த எம்பி ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், எம்பி பதவி வேணும் அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும், இந்த மாதிரியான தகுதிகள் பற்றியது ஆர்டிக்கல் 84. அதுவே ஆர்டிக்கல் 85 பார்த்தோன்னா நாடாளுமன்றத்தில் கூட்டம் நடத்துறது. ஸோ நாடாளுமன்றம் இருக்குனாலே அங்கே கூட்டங்கள் நடக்கும்ல, அந்த கூட்டத்தொடர் பற்றியது ஆர்டிக்கல் 85. 86 வந்து அந்த மாதிரியான கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவரோட உரை பற்றியது. ஸோ வந்து ஒரு கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறது பிரசிடெண்ட் தான் ஃபஸ்ட்டு பேசுவாங்கள்ல, அந்த குடியரசுத் தலைவரோட உரை பற்றியது 86. 87 சிறப்பு உரை. அதாவது ஒவ்வொரு வருஷமுமே கூட்டத்தொடர் நடக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் பேசுகிறது பிரசிடெண்ட் தான் பேசுவார். ஸோ அதை பற்றியது தான் இந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 88 வந்து அமைச்சர்கள்லாம் அந்த விவாதங்கள்லாம் பங்கு பெறலாம் அப்படின்றது 88. ஸோ நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் பிளாக் பார்க்கலாம். இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளார ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அலுவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி ஆர்டிக்கல் தான் 89லேருந்து 98 வரைக்கும் இருக்கும். அதில் பர்டிகுலராக 89th ஆர்டிக்கல் மாநிலங்களவை தலைவர். ஸோ மாநிலங்களவை தலைவர்னால் வேறு யாரும் கிடையாது, துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவோட தலைவராக இருப்பார். ராஜ்யசபான்றது தான் நம்ம மாநிலங்களவை அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிக்கல் 90ன்றது துணைத்தலைவர் பற்றியது. அதாவது துணைத்தலைவர்னால் யார், அவருடைய அதிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 90. அதாவது தலைவருக்கு ஹெல்ப் பண்ணுறவர் தான் துணைத்தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிக்கல் 91 சப்போஸ் வந்து தலைவர் இல்லாத அப்போ இவர் வந்து அவரோட செயல்களையும் செய்யலாம் அப்படின்ற பற்றிய விஷயங்கள் கொண்டது தான் 91. 92 வந்து அந்த தலைவரை நீக்கிறதுக்கானது, தீர்மானம் பண்ணி தான் அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் ஆர்டிக்கல் 92. ஆர்டிக்கல் 93 பார்த்தோன்னா மக்களவை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 4 ஆர்டிக்கலுமே மாநிலங்களவை தலைவர், அதாவது துணை குடியரசுத் தலைவர் பற்றியது, அவரோட பணி என்ன, நீக்க தீர்மானம் என்ன அப்படின்றது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மக்களவையோட சபாநாயகர் 93. லோக்சபாவில் ஒரு ஸ்பீக்கர் இருப்பாங்க, அவங்கள பற்றியது 93 ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் 94 பார்த்தோன்னா அந்த சபாநாயகரை நீக்கம், எப்படி துணை குடியரசுத் தலைவர் நீக்க பார்த்தோம்ல, அந்த மாதிரி சபாநாயகர் நீக்கம் ஆர்டிக்கல் 94. ஆர்டிக்கல் 95 சப்போஸ் அந்த சபாநாயகர் இல்லை அப்படின்னா அப்போ யார் செயல்படுவாங்க, துணை சபாநாயகர் தான் அவரோட வேலையை வந்து செய்வார். ஸோ அதுதான் ஆர்டிக்கல் 95. 96 வந்து அவங்களோட பதவி நீக்கத்துக்கான தீர்மானம், அதோட முறைகள் பற்றியது. ஆர்டிக்கல் 97 வந்து இவங்க எல்லாரோட சம்பளம்
அதாவது இவங்க எல்லாரும் கிடையாது, முக்கியமாக சபாநாயகரோட சம்பளத்தை பற்றியது ஆர்டிக்கல் 97. 98ன்றது செயலாளர் அலுவலகம் அப்படின்னு ஒன்று இருக்கும், நிர்வாக அலுவலகம். அந்த நிர்வாக அலுவலகத்தை பற்றியது தான் ஆர்டிக்கல் 98. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 99 பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே அந்த பாராளுமன்றத்தோட செயல்பாடுகள் பற்றியதாக தான் இருக்கும், 99லேருந்து 104 வரையிலையும். ஸோ அதில் ஆர்டிக்கல் 99ன்றது உறுதிமொழி. இப்போ எல்லாருமே பதவி ஏற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபிக்ஸ்டான ஒரு உறுதிமொழி சொல்லுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் உறுதிமொழி சொல்ல முடியாது, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் உறுதிமொழி இருக்கும். ஸோ அதை பற்றி அது என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் அந்த உறுதிமொழியில் இருக்கணும் அப்படின்றது பற்றி தான் ஆர்டிக்கல் 99ல் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 100 வந்து வாக்களித்தல். அந்த பெரும்பான்மை யார் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வாக்களிக்கிற அந்த முறை பற்றியது ஆர்டிக்கல் 100. அதே போல் இந்த ஆர்டிக்கல் 101 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா, இரட்டை உறுப்பினர் தடை. அதாவது ரெண்டு உறுப்பினர்கள் வந்து 2 இடங்களில் வந்து அவங்க உறுப்பினராக இருக்க முடியாது. ஸோ அதனால தான் சப்போஸ் வந்து 2ல் அவங்க நின்று வின் பண்ணாலுமே கூட 1 வந்து ரிலீவ் பண்ணிடுவாங்க. ஸோ 2 இதில் அவங்க உறுப்பினராக இருக்க முடியாது. ஆர்டிக்கல் 102 வந்து தகுதியுறுத்தல். சில காரணங்களால் அவங்க பதவி வந்து போகலாம், நீக்கம் செய்யலாம். ஸோ அதை பற்றியது. ஆர்டிக்கல் 103 குடியரசுத் தலைவரோட முடிவு தான், இறுதி தீர்மானம் பண்ணுறதுலாம் குடியரசுத் தலைவரோட முடிவு தான் அப்படின்றத பற்றியது. ஆர்டிக்கல் 104 அபராதம் பற்றியது. ஸோ தகுதியின்றி அவங்க வந்து ஒரு பதவியில் வந்துட்டாங்க, அவங்களுக்கு தகுதி இருக்கணும்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பட் அந்த தகுதியெல்லாம் அவங்க இல்லாமல் அந்த பதவிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில அபராதங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றியது தான் ஆர்டிக்கல் 104. அடுத்தது 105 அப்படின்றது அதிகாரம் பற்றியது. 106 அப்படின்றது பாராளுமன்றத்தில் இருக்க அலுவலர்களுடைய படிகள், சலுகைகள் இதெல்லாம் பற்றியது. அது இதில் நோட் பண்ண மிஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 105 அண்ட் 106. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 107 வந்து மசோதாக்கள் பற்றியது. மசோதானா ஒரு சட்டம் வந்து கொண்டு வரதுக்கான ஒரு ஃபஸ்ட் லைன் மாதிரி. ஸோ புதிய சட்டத்தை வந்து முன்மொழிகிறது தான் வந்து மசோதான்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றியது தான் 107. 108 வந்து கூட்டம் பற்றியது. ஸோ 2 சபைகளும் சேர்ந்து தான் தீர்மானம் பண்ண முடியும், லோக்சபாவும் ராஜ்யசபாவும். ஸோ அந்த கூட்டம் பற்றியது தீர்மானங்கள் பண்ணுறதுக்கு. 109 வந்து முக்கியமாக மசோதா முன்னாடி 107ன்னு பார்த்தோம். 109 அப்படின்றது ஒன்லி பண மசோதா, பண தொடர்பான சட்டங்கள் இயற்றுறது, பண தொடர்பான மசோதாவை தான் 109ல் ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. 110 வந்து எது பண மசோதா, எதெல்லாம் வந்து நம்ம பண மசோதான்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில், பண மசோதானா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினேஷனை சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 110. 111 வந்து கடைசி ஒப்புதல், பண மசோதாவாக இருக்குது மசோதான்றதுக்கான ஒப்புதல் வந்து குடியரசுத் தலைவர் தான் தரணும், அவர் தான் வந்து ஃபைனல் டிசிஷனாக இருப்பார் அப்படின்றது தான் ஆர்டிக்கல் 111 பற்றியது. அடுத்த சில செட்டு வந்து நிதி, பட்ஜெட் தாக்கல், இதை பற்றியதாக தான் நெக்ஸ்ட் இருக்க ஒரு 5 to 6 ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ 112வது ஆர்டிக்கல் பார்க்குறோம் அப்படின்னா நிதிநிலை அறிக்கை பற்றியது. ஸோ சென்ட்ரலில் பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க இல்லையா, அந்த நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்கணும், அந்த அறிக்கையை பற்றினது தான் 112 ஆர்டிக்கல். 113 வந்து மானியங்களுக்கான கோரிக்கை. அங்கங்கே சில மானியங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கான செலவுகளுக்கு அனுமதி கொடுக்கறது, எந்த இடத்துல மானியம் தேவைப்படுது அப்படின்றத செக் பண்ணுறது. ஸோ இது மாதிரியான டீட்டெயில் வந்து 113வது ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 114வது பார்த்தோம் அப்படின்னா செலவுக்கான சட்ட அனுமதி. செலவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சட்ட ரீதியாக அவங்க அனுமதி வாங்கணும், அந்த மாதிரி ஒதுக்கீடுகள் பண்ணணும். ஸோ அதை பற்றியது. 115 வந்து கூடுதல் நிதி, அப்போ அவசர செலவு, அந்த மாதிரி எக்ஸஸாக வந்து நிதி தேவைப்படுறது, இந்த மாதிரியானதை பற்றியது 115. 116 வந்து இடைக்கால முழு பட்ஜெட்டுக்கும் முன் செலவு ஒரு எக்ஸஸாக இருக்க மாதிரி எடுத்து வைக்கிறது. ஸோ இடைக்கால நிதி, அதை பற்றியது 116. 117 பார்த்தோன்னா நிதி மசோதாவுக்கு தொடர்பான சட்டங்களை பற்றியது ஆர்டிக்கல் 117ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6 ஆர்டிக்கலுமே ஃபினான்ஷியல் அண்ட் பட்ஜெட் சம்மந்தமான ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த கைண்ட் ஆஃப் பாராளுமன்றத்தில் இருக்க விதிகள், ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ரூல்ஸ் பற்றிய ஆர்டிகல்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு 5 ஆர்டிகல்ஸ் இருக்குது. 118 பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக விதிகள், சபைக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும், அந்த விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணோம், அந்த விதிமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் 118. 119 பார்த்தோம் அப்படின்னா நிதி வேலைகள் சம்மந்தப்பட்டது, நிதி பணிகள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும், அந்த பணிகள் சரியாக இருக்கணும் அப்படின்ற அந்த நிதி வேலைகளை பற்றியது தான் ஆர்டிக்கல் 119. அடுத்தது ஆர்டிக்கல் 120. ஸோ அந்த சபைகளில் வந்து என்ன மொழிகள் இருக்கணும், ஹிந்தியும் இங்கிலீஷ்லையும் தான் சபைகளில்
பேசியுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மொழிகள் பற்றியது ஆர்டிக்கல் 120. ஆர்டிக்கல் 121 வந்து நீதிபதிகளோட விவாதங்கள் பற்றியது. அதாவது நீதிபதிகளை விமர்சிக்கிறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அதை பற்றியது தான் ஆர்டிக்கல் 121 சொல்லுது. ஸோ அடுத்தது ஃபைனல் இந்த பார்ட்டோட லாஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தோன்னா 122. ஸோ இந்த 122 அப்படின்றது நீதிமன்றம் தலையிடுறது. இப்போ சபை நடவடிக்கைகள்லாம் ஏதாவது இருக்குது, சபையில் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே நீதிமன்றம் வந்து அதை விசாரிக்க முடியாது. இப்போ எப்படி முன்னாடி ஒரு நீதிபதியை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்கோமோ, அந்த மாதிரி ஒரு சபையில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து நீதிமன்றம் வந்து உள்ளே தலையிட முடியாது. ஸோ அதை பற்றி தான் ஆர்டிக்கல் 122. ஸோ நமக்கு ரிமைனிங் 123லேருந்து 152 வரைக்கும் சம் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம 79லேருந்து 122 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ பாராளுமன்ற அமைப்பு உறுப்பினர்கள் பற்றிலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மீ ஃபார் மோர் TNPSC ரிலேட்டட் வீடியோஸ். தேங்க்யூ.